ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நன்றிங்க. இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் ரொட்டீன் காமிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலே எதனா ஒரு தடங்கல் வந்துடும். அந்த விதமாக இன்றைக்கி வந்த தடங்கல் என்னென்னா, தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ வாசல்லாம் தண்ணி தெளித்தாச்சு. நல்லா பெருக்கிட்டு கோலம் போடணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி அவுந்துட்டு வந்துடுச்சுங்க. கயிறு அறுத்துட்டு வந்துடுச்சு. அது ஓடி பால் குடிக்க ஓடிடுச்சு. சரி, அம்மா கொஞ்ச நேரத்தில் பிடிச்சி கட்டிடுன்னு சொன்னாங்களா, அதனால் நானும் கட்டிட்டு வரத்துக்காக போனேங்க. போனேன் அங்கேயே கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு அடியாக கன்றுக்குட்டி பிடிச்சி கட்டிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு காலையில் நிறைய வேலை இருக்குது. அதனால் சின்னதாக உங்களுக்கு கோலம் போடுற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டேங்க. சாரி. இப்போ நம்ம போய் கோலம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த கம்பி கோலம்லாம் கொஞ்சம் சுமாராக போடுவோங்க. ஃபஸ்ட்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். மொத்தம் 9 புள்ளிங்க. நேர் புள்ளி 1ல் முடியும். அதாவது 9 புள்ளி வச்சா ஃபஸ்ட்டு புள்ளியும் லாஸ்ட்டு புள்ளியும் விட்டுட்டு சென்டரில் 7 புள்ளி வைக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் ஃபஸ்ட்டு புள்ளியும் லாஸ்ட்டு புள்ளியும் விட்டுட்டு 5 புள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1. இந்த மாதிரி 2 சைடுமே வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் நேர் புள்ளின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான கோலங்க. பார்க்குறதுக்கு எல்லா கோலமும் இதெல்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா கோலமும் ஈஸியாக தாங்க இருக்கும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 1 இயருக்கு முன்னாடி நான் எந்த கோலம் பார்த்தாலும் ஐயையோ இந்த கோலமா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் எப்போவுமே இருக்கும். ஆனால் இப்போ ஒன்ஸ் நம்ம அதை போட்டு பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுவா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான கோலம். நான் ஒரு 10 வாட்டி போட்டிருப்பேன். ஆனாலும் ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். அதனால நோட்டு போய் பார்த்துட்டு போடுறேன். நம்மளுக்கு வேறு டவுட்டு, கேமரா தெரிலையான்னு. இதில் கோலம் பாதி தான் கவர் ஆகிருக்கு. நான் கோலம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் தான் இது. நான் போடுறது கம்பி கோலங்க. எனக்கு சிக்கு கோலம் ரொம்ப பிடிக்கும். சிக்கு கோலம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் கோலம் போடுறேன். இந்த மாதிரி அவுட்லைன் ஒன்று கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சுழித்து போடணும். ஸோ 4 டைரெக்ஷன்லேயும் போடணும். கோலம் ரொம்ப ஈஸிங்க. அவுட்லைன் ஒன்று வரும். இந்த 4 மூலையிலுமே ஒரே டிசைன் 4 மூலையிலையும் வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டிசைன் வரும். இதுதான் நம்ம கம்பி கோலம் அப்படின்னு சொல்லுவோம். சிக்கு கோலம் கொஞ்சம் கஷ்டம். ஒரே கம்பி ஸ்டார்ட் ஆகும். அந்த கம்பி எல்லா புள்ளியுமே கவர் பண்ணுறது சிக்கு கோலம். பூ கோலங்கிறது புள்ளிங்க மேலே போடுறது. அதை தான் பூ கோலம்னு சொல்லுவோம். இப்போ 2 சைடு போட்டாச்சா? இப்போ 3வது சைடு. இப்போ லாஸ்ட்டு சைடு. இப்போ இது போட்டுட்டு நம்ம சென்டரில் பாருங்கள், தப்பாக வந்துடுச்சு. இப்போ இது சுழிச்சு முடிச்சாச்சா? இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுவும் தப்பு தான். இப்போ போய் ஒரு வாட்டி நோட்டை பார்த்துட்டு வந்துட்டேன்.
இப்போ கரெக்டாக முடிச்சிருவேன் கோலத்தை. நான் இதுக்கு முன்னாடி போட்ட விலாக்ஸில் கோலம் போட்டிருப்பேன். ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒருத்தவங்க கமெண்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி கோலம் போடுறது வந்து நார்மலாகவே காமிங்க, ஸ்பீட் பண்ணி காமிக்காதீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் சொல்கிறது கேட்க வேண்டியது தான் என்னோடய கடமை. அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னமும் புரியலன்னா நான் வந்து லாஸ்ட்டாக இப்போ முடிச்சுட்டு உங்களுக்கு தனியாகவே காமிக்கிறேன் ஃபுல் கோலத்தையும் கொஞ்ச நேரம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயும் சுற்றி விளக்கு போட்டாச்சு. விளக்குக்கு பதில் வேறு எந்த டிசைன் வேணால் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு வழியாக கோலத்தை முடிச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், கோலம் ஃபைனலாக இப்படி தான் இருக்குது, அலங்கோலமாக. அப்புறம் அடுப்பு மேலே கீழெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கோலங்கட்டியில் போட்டோம். இப்போ இது அத்தை வீட்டான மாடு கட்டியிருந்தோம், போய் சாணி பெருக்கிட்டாச்சு. பாருங்கள், ஒரு டிரான்சிஷன்லேயே டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் நேற்று மழைங்க நாங்கள் ஊரில். அப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் சாஞ்சிட்டு கொலை தள்ளி இருந்தது. பார்த்தா சாஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வாழைக்காய் வச்சுருக்கு. இது வந்து பழம் வாழை. சரி, நம்ம போய் அத்தை ஊருக்கு போயிருக்கிறாங்க, அதனால் அத்தை வீட்டு வாசலையும் பெருக்கிக்கலான்னு நான் பெருக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா வந்து சாணிலாம் போட்டு போயிட்டாங்க. அடுப்பு மேலெலாம் என்னை கோலம் போட்டு வர சொன்னாங்க. பாருங்கள், பெருக்கியாச்சு. இப்போ கோலம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தாங்க நான் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோலம்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டது தான். அதுக்கப்புறம் வாழைப்பூ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ மாடுங்களுக்கு தண்ணி வச்சாச்சு. ஏரிக்கு ஓட்டின்னு போக போகிறோம். எப்போவுமே காலையில் அப்பா தான் ஓட்டிகிட்டு போவார். இன்றைக்கி செல்லம்மாக்கும் வெள்ளம்மாக்கும் செனை ஊசி போடணுங்கிறதுனால அப்பா முன்னாடி போகிறாரு. அப்பா வேறு டைரெக்ஷனில் போயிடுவாங்க, நான் வந்து ஏரிக்கு போயிடுவாங்க. அதனால ஓட்டிகிட்டு போனேன். இந்த சிம்ரனும் காமாட்சியும் ஏரி வரைக்கும் நல்லா தாங்க வந்தாங்க. இந்த சிம்ரன் என்ன பண்ணிச்சு, செல்லம்மா போன இடத்துக்கே ஓடுது. நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து கட்டிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நானும் சிம்ரனை கூப்பிட்டு வரேன், அது கொஞ்ச நேரம் கயிறு எடுக்கிறதுக்குள்ளே அது எங்கன்னா ஓடி போயிடுது. ஸோ இதே மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்க. ஆனால் காமாட்சி நல்லா சமத்தா மேய்ச்சலுக்கு மேய்ஞ்சிட்ருக்கா. வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அது தெரியுதாங்க, சிம்ரன் இப்போ தாங்க வரா. காமாட்சி அங்கே இருக்குது, சிம்ரன் அங்கேருந்து வரா. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சுங்க இவங்க கூட. அப்புறமா சரி எப்படியோ வந்துட்டியே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தா அங்கேயே நின்றுட்டுருக்கா. நான் இங்கே இருக்குன்னு அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ திரும்ப போகிறா பாருங்க. அப்புறமா பாய் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து கட்டிட்டேங்க. கட்டினா தான் நீ அடங்குன்னு சொல்லிட்டு கட்டிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா நம்மளால் தேட முடியாதுங்க. அதனால் கட்டி போட்டாச்சு சிம்ரனையும். செம்ம டயர்டுங்க காலையிலே. வீட்டுக்கு போனால் அம்மா இன்னும் சாப்பாடு ஆகலைன்னு சொன்னாங்க. சாப்பாடு ஆகிடுச்சி, குழம்பு ஆகலைன்னு சொன்னாங்க. அதனால் இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்புக்கிட்ட உட்காந்துருந்தோம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, பொரியல், ரசம் ஊற்றி சாப்பிடல, வெறும் இது மட்டும் சாப்பிட்டோம். அப்புறம் காலையில் புல்லாருக்கு போயிடலான்னு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோங்க. புல்லாருக்கு பாருங்கள், பெரியப்பா பெரியம்மாவும் வந்துட்டாங்க. கும்பலாகவே போனோம் இன்றைக்கி. அப்புறம் போகிற வழியில் நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்டுட்டே போனோம். செம்ம புளிப்பு. அதுக்கப்புறம் சரி இந்த வரப்பு தாங்க அறுக்கணும்,
அறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். புல் அறுத்தாலே செம்ம டயர்டாகிடுதுங்க. பாருங்கள், அறுத்தாச்சு. அம்மா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அறுத்துருக்குறேன் நான். புல் அறுக்கிறதுலாம் எனக்கு கை வந்த கலைங்க. இப்போ நானும் கிளம்பிட்டேன். பாருங்கள், கை விட்டால் விழ பார்த்துச்சு புல்லுக்கட்டு. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஊருக்கு, நம்ம கழனியோட நெல்லிக்காய் மரம். அப்புறம் இது கிணறு பாருங்கள். தண்ணியே இல்லை நம்ம கிணத்துல. தண்ணி வந்தால் தான் கிணறு ரொம்ப. ஓகே, தேங்க்ஸ்.